ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து குறுக்கு கேள்வி மேலே கேள்வியை வந்து கேட்டு வந்து தள்ளுறாங்க. ஆனால் விஜய் இருந்துட்டு அசரவே இல்லையா அதுக்கெல்லாம். நான் வந்து அசர மாட்டேன், நான் வந்து பண்ணல. எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். நான் வந்து ரேணுகா வந்து என் மனைவியை வந்து நானே வந்து கொலை பண்ணுவேன்னா, அதுவும் இல்லாமல் என் பொண்ணை வந்து எனக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அவளுக்கு வந்து அம்மா இல்ல அப்படின்ற ஒரு காரணத்த வந்து நான் வந்து சூழ்நிலைய வந்து உருவாக்குவேனா, அவளுக்கு வந்து அம்மா வேணுன்றதுக்காகவே வந்து நான் வந்து இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து இப்போ வந்து அதையும் வந்து என்ன வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. சரி, ஓகே. என் பொண்ணுக்காக தான் வந்து நான் வந்து எல்லாமே வந்து பண்றது. என் பொண்ணு வந்து என்ன ஆசைப்படுறாளோ அது வந்து என்னன்னாலையும் வந்து நான் வந்து பண்ணி குடுப்பேன். அப்படி இருக்கும்போது அவ வந்து அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படும்போது, நான் வந்து எப்படி வந்து அவள வந்து கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து நம்புறீங்க? அப்படின்ட்டு உடனே பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாரு. சரி, ஓகே. அப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே, மறுபக்கத்தில வந்து எதிர்க்கட்சி வக்கீல் வந்து சும்மா இருப்பாரு. "என்னடா நீ வந்து ஓவரா வந்து பேசிட்டு இருக்க. உனக்கு வந்து வக்கீல் கூட இல்ல வந்து வாதாடுறதுக்கு. உனக்கு வந்து யாருமே இல்ல. அப்படின்றபோது வந்து நீ வந்து ஓவரா வந்து பேசிட்டு இருக்கியே. நீ தான்டா வந்து கொலை பண்ண. நீ தான்டா வந்து ரேணுகாவ வந்து தள்ளிவிட்டு, நீ தான் வந்து எல்லாமே வந்து கொலை பண்ணது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், உடனே நிறுத்துங்கடா நீங்களும் உங்க நாட்டாம கட்சியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கோர்ட்டும் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சவுண்ட் வருதுங்க. யார்ரா அந்த சவுண்டு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி தான். விஜய் வந்து எப்படி கொலை பண்ணாருன்னு வந்து நீங்க வந்து எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு கூட வந்து நீங்க வந்து பொய் சாட்சி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த பொய் சாட்சி வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லவா? இங்க இருக்காளே இந்த ரஞ்சிதா தான் வந்து இன்னைக்கு வந்து பொய் சாட்சி வந்து சொல்லப் போறா. என் புருஷன் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்காக வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமா வந்து போட்டு உடைக்கிறாங்க. சரி, ஓகே மல்லி, நீங்க வந்து சூப்பர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து என்ன ஆதாரம் இருக்கு? விஜய் வந்து கொலை பண்ணல. அவரு தான் வந்து கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? கொலை பண்ணாத இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்கு. ஏன் புருஷன் வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால வந்து நிரூபிக்க முடியும். அவங்களால வந்து நிரூபிக்க முடியுமா? ஏதோ ஒரு வீடியோ ஆதாரமோ, இல்ல ஏதோ ஒரு ஆதாரத்த கொண்டு என் புருஷன் தான் வந்து கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களால வந்து நிரூபிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துலயே வந்து சவால் விடுறாங்க. எங்களாலயும் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து சவால் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொட்டத்தலை கதிரேசன் தாங்க. சொட்டத்தல கதிரேசன் வந்து இருக்காரு. அப்பப்பப்பப்பா! என்னா மல்லி! என்ன ஓவரா வந்து பேசிட்டு இருக்க? உன்னெல்லாம் வந்து இப்படி வந்து பேச விட்டா வந்து உனக்கு வந்து ரொம்ப தான் வந்து இதாகுதே. உன்னெல்லாம் வந்து எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ, அந்த இடத்துல வந்து வச்சிருக்கணும். அப்பதான் நீ வந்து அடங்கியிருப்ப. உன்ன வந்து தூக்கி வந்து நடு வீட்ல வந்து உட்கார வச்சான் பார்த்தியா? அவன சொல்லணும். அவன முதல்ல செருப்பால அடிக்கணும். அப்படின்ற மாரி வந்து நம்ம கதிரேசன் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த இடத்துல வந்து ஏன் அவரு வந்து டென்ஷன் ஆகுறாரு? என் பேத்தி வந்து எனக்கு வந்து வர வேண்டியதா இருந்தது. அவள வந்து நீ வந்து வரவிடாம வந்து தடுக்கிறியே! உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும்? என்ன எகத்தாளம் இருக்கணும்? என்ன அகங்காரம் இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் இருந்துட்டு செம்ம கேள்வி வந்து கேட்குறாரு. அது எப்படிங்க சார்? உங்க பேத்தி வந்து உங்க கூட வந்து இருக்கன்னா, நீங்க வந்து தாராளமா கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஆனா, அவளுக்கு தான் வந்து உங்க கூட வந்து வர்றதுக்கு வந்து விருப்பம் இல்ல. ஒரு விருப்பம் இல்லாத குழந்தைய வந்து நீங்க வந்து தூக்கிட்டு போய் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து எவ்வளோ பெரிய கீழ்த்தனமான விஷயத்த வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து புரிய வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே! அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து கேள்வி மேல கேள்வியா வந்து கேட்டு தள்ளுறாங்க. யப்பா! சரா மாரியா வந்து 2 பேரும் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாரி வந்து மாறி வந்து அடிச்சுக்கிறாங்க. நான் வந்தா இது பண்ணேன். நீ வந்து அது பண்ணு. அது வந்து இது பண்ணு. இது வந்து அது பண்ணு அப்படின்ற மாரி வந்து யப்பா சாமி! இவங்க அடிச்சுக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து கண்குள்ளா வந்து காட்சியா இருக்கு. சரி, ஓகே. இப்போ விஜயோட நிலைமை வந்து என்னதான் ஆகப்போது? விஜய் வந்து வெளிய வந்து விடுவாங்களா? இப்ப வந்து சாட்சி எல்லாத்தையுமே வந்து ஒண்ணா வந்து குடுத்துருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா வந்து கூப்ட்டுருக்காங்க. ரஞ்சிதா வந்து என்ன சொல்லப் போறாங்க? அவங்களுடைய அந்த திருவாயிலருந்து திருமந்திரத்த வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டுருக்கோம். அப்படி வந்து எதிர்பார்க்கும்போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு கரெக்ட்டா வந்து தெளிவா வந்து சொல்லப் போறாங்க. அவரு வந்து கொலை பண்ணல அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அவரு தான் வந்து கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து சொல்றாங்க. ஏன்டி நாயே ரஞ்சிதா! விஜயோட எச்ச சோற, விஜயோட உப்ப வந்து எத்தன நாள் தின்னுருப்பான் அவன் வீட்ல இருந்துட்டு. ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து அவன் வந்து மாமா நீங்க தான், மாமா நீங்க தான், மாமா நீங்க தான்னு சொல்லிட்டு வந்து மாமான்னு சொல்லிட்டு, இப்போ வந்து மாமாவுடைய முதுகுலயே வந்து குத்திட்டியேடி! உனக்கெல்லாம் வந்து அறிவு எதனா இருக்கா? இல்ல நீ வந்து விஜய் மாமா பொறந்த வயித்துல தான் வந்து எல்லாமே வந்து பொறந்தியா? என்னன்றது ஒண்ணும் வந்து எனக்கு வந்து புரியலையே! அப்படின்ற மாரி வந்து
நம்ம விஜய்க்கு வந்து செம கோவம் வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும்? கோவம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. கோவம் வரலனாலையும் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவ தான் வந்து நீ தான் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, நீ வந்து வக்கீல வச்சு நீ வந்து சாட்சி வந்து குடுக்கணும். நான் வந்து பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரத்த வந்து நீ வந்து குடுத்தா தான் விஜய் நீ வந்து தப்பிக்க முடியும். மத்தபடி வந்து நீ வந்து வாயிலேயே வந்து பேசிட்டு இருந்தா வந்து ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, இல்ல எனக்கு வந்து கோர்ட்லேருந்து வந்து லெட்டர் வந்ததே வந்து நேத்து தான் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு பருப்பும் வேலைக்கு ஆகாது. நீ வந்து கண்டிப்பா வந்து நீ வக்கீல வந்து ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன பேசுறதா இருந்தாலும் வந்து பேசு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பபாய், சி யூ, டாடா, சட்டா, டடா, டடா.